ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களோட சோனியா காந்தி, ராகுல் காந்தி இன்று ஆலோசனை நடத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதாவது முக்கிய முடிவுகள் எடுக்க போறாங்க தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் தொடர்பாக, சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக அப்படின்னு அந்த செய்திகள்ல பார்க்க முடியுது. திமுகவா தேவைக்காவா எந்த கூட்டணி அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதாக ஊடகங்கள் சொல்லுது. உண்மையிலேயே அவங்க அப்படி ஒரு அஜெண்டாவோட தான் அந்த கூட்டத்தை நடத்துறாங்களாங்கிறது தெரியல. ஆனா இவங்க சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அப்படிப்பட்ட அஜெண்டாவோட நடத்துற மாதிரி தெரியல. திமுகவுக்கு வேண்டுகோள்கள், தோழமை கட்சிங்கிற முறையில வேண்டுகோள், வலுத்த வேண்டுகோள்கள் விடுக்கப்படலாம். நான் கேள்விப்பட்டது. நான் கேள்விப்படுறது ஊடகங்களுக்கு உள்ள கேள்விப்படுறதை விட நிச்சயமா அதிகாரப்பூர்வமா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ சோர்ஸ் இருக்கும். ஆனா நீங்க இந்த காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சு, பாத்திருக்கீங்களா? அந்த காலத்துல முத்துராமன் ரவிச்சந்திரன் அவங்க அப்பா மாதிரி வேஷம் போட்டு வந்திருப்பாரு. இவர் பாலையா சொல்லுவாரு, தம்பிக்கு ஒரு கால் கட்டு போட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிருக்குங்கய்யா. இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பையன் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரை ஒர்க் பண்ண வரமாட்டாருப்பாரு. நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு முத்துராமன் வரிசையா சொல்லுவாரு. அப்படித்தான் ஷேர் மார்க்கெட் சிங்காரம்புள்ள 10 கோடி ரூபாய் கையில வச்சுக்கிட்டு என் பையனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு காத்துக்கிட்டு நிக்கிறாரு அப்படின்னு வரிசையா 3 பேர் பேரை சொல்லுவாரு. உடனே டிஎஸ் பாலையா, நான் எந்திரிக்கிறேங்க, இதுக்கு மேல சொன்னா நல்லா இருக்காது, அசிங்கம் பாரு. இல்ல சொல்லுங்க, நீங்க நினைச்சது சொல்லுங்க பாரு. உடனே டிஎஸ் பாலையா ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஐயா நானும் ஒரு எஸ்டேட் ஓனருங்க, எனக்கும் சில பல லட்சங்கள் இருக்குங்கன்னு தன்னை பத்தி இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிப்பாரு. எதுக்கு இவ்வளவு பெரிய கதையை சொல்றேன்னா, நான் சொல்ல வேண்டியிருக்கு, நானும் ஒரு காலத்துல 2 மினிஸ்டருக்கு பேச இருந்தனுங்க, எனக்கும் சில பொலிட்டிக்கல் கான்டாக்ட் எல்லாம் இருக்குங்க. அந்த பொலிட்டிக்கல் கான்டாக்ட் அடிப்படையில் வச்சு பார்த்தா இவங்க பிரிச்சுக்கிட்டு போகணும்னு நினைக்கல சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். ஆனா கட்சியில உள்ளவங்களுடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும், தமிழ்நாட்டில் உள்ளவங்களுடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் சீட்டு கேட்கணும், அதிகார பங்கீடு வேணும்னு கேட்கணும் அப்படிங்கிறது நோக்கமா இருக்கலாம். அது ஒரு வேண்டுகோளாக விடுக்க. ராஜேஷ் பைலட் பையன் சச்சின் பைலட் நேற்று சென்னையில பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அது அதிகார பங்கீடுங்கிறது தப்பான ஒரு விஷயம் கிடையாது சொல்லிட்டு இம்மீடியட்டா திமுக மிகச்சிறந்த ஆட்சியை கொடுக்குறது சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அப்படி ஒன்றும் பிரிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி எனக்கு இப்போதைக்கு அந்த யோசனை இல்லை மேலிடத்துல. உங்க சோர்ஸ்ல நீங்க மேலிடத்துல அப்படி ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சோர்ஸ்ல அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்னு ஒண்ணு சொல்றாரு. அது திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிப்பது சந்தேகம்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. விஷுவல் திங்கிங், தாட்ஃபுல் விஷன் ரெண்டு உண்டு. சொல்றது தாட்ஃபுல் விஷன், அவர் சொல்றது விஷுவல் திங்கிங். அப்படி நடந்துராதா அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த இப்படிலாம் பேசிட்டு தலைமை ஒரு முடிவை எடுத்து கொடுக்குது. ஆனா இதுவரைக்கும் பேசியவர்கள் என்ன ஆவாங்க? இந்த 2001 நீண்ட காத்திருப்புக்கு பிறகுதான் மூப்பனாரோட ஜெயலலிதா போய் சேர்ந்தாங்க. மூப்பனார் கடைசி வரைக்கும் அப்படி இழுத்துட்டு தான் இருந்தாரு. கடைசியில தான் போய் 2001 ஜெயலலிதாவோட கூட்டணியை சேர்ந்தாரு. ஆனா தொகுதி பங்கீட்டின் கூட்டணியை சேர்ந்ததை டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு தொகுதி பங்கீட்டின் போது கடந்த காலங்கள்ல தீவிரமாக ஜெயலலிதாவை அப்போஸ் பண்ணின பீட்டர் அல்போன்ஸுக்கான தொகுதி பங்கீட்டிலேயே தமாகவுக்கு ஒதுக்கப்படவில்லை. KS அழகிரிக்கான தொகுதி சிதம்பரம் ஒதுக்கப்படவில்லை. அது அந்த கட்சிக்குள்ள தனக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த தொகுதியை ஒதுக்காம ஜெயலலிதா ஒரு தொகுதி பங்கீட்டை முடித்தார்கள் 2001. அந்த மாதிரி இங்கேயும் ராஜேஷ்குமாருக்கு திரும்ப சீட் கொடுக்கும், அந்த தொகுதியை கொடுக்காம செய்யறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் திமுக செய்யுமா? செஞ்ச அவசியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா போன தடவை திருச்சியில மிக அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சது திருநாவுக்கரசர் தான். இதுக்கு முதல் நாடு. ஆனா இந்த நாடாளுமன்றத்தில் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை.
அது ரொம்ப திறமையா செஞ்சாங்க திமுக காரங்க நான் நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து ப்ரோ ஏடிஎம்கே இருக்காருன்னு சொல்லிட்டு பரவலாக ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதனால அவருக்கு சீட்டு குடுக்க ஆனா அவருக்கு சீட் குடுக்காம டிஎம்கே அங்க கன்டெஸ்ட் பண்ணல. வைகோவுடைய பையனுக்கு வந்து அங்க வந்து அந்த சீட் வந்து இன்னொரு கட்சி கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அது வந்து அந்நேரம் பொதுவா நம்பப்பட்டது என்னன்னா, திருநாவுக்கரசர் வந்து ப்ரோ டிஎம்கே கிடையாது. அப்படிங்கிற ஒரு நினைப்பு பரவலா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அரசியல்ல வந்து எல்லாருமே ராஜதந்திரத்த வந்து கையாளத்தான் செய்வாங்க. அத நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அதனால இவங்களும் அது மாரி செஞ்சா, அ நான் வந்து வியப்படைய மாட்டேன். அவரு தனியா கட்சி நடத்தும்போது அவர் நேரடியாகவே திமுகவோட கூட்டணிக்கு போனவர் தானே சார். அவர் எப்படி ஆமாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில, இவங்க ஜெயலலிதா போய் எடப்பாடி வந்த சூழ்நிலையில, அவர் வந்து ஏடிஎம்கே கூட வந்து அலையன்ஸ்க்கு வந்து அவர் முயற்சி பண்ணலாம்ங்கிற ஒரு சந்தேகம் பரவலா இருந்தது. அதனால அவர வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். இருக்கிறதிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வந்து 2019ல ஜெயிச்ச ஒரு எம்பிக்கு 2024ல குடுக்கல உட்கட்சி போராட்டம் கிடையாது. அவருக்கு வந்து ராகுல் காந்தியோட ரொம்ப நெருக்கமானவர் தான். இவர் திருநாவுக்கரசுடைய ஒரு கெப்பாசிட்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு கட்சியில இருந்தாலும், அந்த கட்சி தலைவர்கள்ட்ட வந்து தனிப்பட்ட முறையில ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வெங்கையா நாயுடு கூட நல்ல உறவு தான் இருக்குன்னு நெனைக்கிறேன் நான். வெங்கையா நாயுடு இவர் மேல ரொம்ப நாயுடு வந்து ரொம்ப பரிவு வச்சிருந்தார். அ நான் இதுல கவர்ன்மெண்ட் 10 ஆஃப் இந்தியால இருந்தபோது பார்த்துருக்கேன். அவங்க 2 பேருக்கு வந்து ரொம்ப நல்ல குளோஸ் ரிலேஷன் இருந்தது. அவர் எல்லார்ட்டயுமே அது மாரி நல்ல ரிலேஷனோட தான் இருப்பார். திருநாவுக்கரசு வந்து. ஒரு கட்சி மாறிட்டாருங்கிறதுக்கு அந்த கட்சிய விட்டு வெளியில வந்த க கட்சியுடைய தலைவர்கள்ட்ட வந்து வெறுத்துக்கிட்டு, ஒதுக்கிட்டு போமாட்டாரு. அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஒரே ஒரு அ இடம் மட்டும் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி, அதுவும் கூட்டணி கட்சி. ஒரே ஒரு இடம் மட்டும் போட்டியிடக்கூடிய கட்சிக்கு அவங்களுடைய ஒரே சாய்ஸுக்கு இடம் கொடுக்காம இருக்க முடியுமா சார்? மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஒரே ஒரு இடம் தான் குடுத்தாங்க. அது அந்த ஏன் திருச்சிய கூட்டணி. குடுக்கணும்னு தான் கேட்கிறேன். அது ஏன் திருச்சிய குடுக்கணும்? அதான் என்னோட கேள்வி. அது அவங்களுடைய சாய்ஸ் அதாக இருக்கிற நேரத்துல வேற என்ன செய்ய முடியும்? இல்லைங்க. அதாவது காங்கிரஸ் வந்து அதுக்கு ஃபைட் பண்ணாம ஏன் விட்டாங்க? ஏன்னா நான் திரும்ப ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். 2019 தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சது வந்து திருநாவுக்கரசர் தான். அப்போ திமுகவுடைய ஆதரவு, காங்கிரஸுடைய ஆதரவு தவிர அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தது. அறந்தாங்கில் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பையன் தான் வந்து எம்எல்ஏவா இருக்காரு. ராமச்சந்திரன் நெனைக்கிறேன் அவர் பையன் பேரு. அவரு தான் எம்எல்ஏவா இருக்காரு. இன்னைக்கு அறந்தாங்கியில் வரைக்கும் வந்து எனக்கு தொடர்ந்து தெரியும் தொடர்ந்து இல்ல சார். தொடர்ந்து இல்ல. இடையில எல்லாம் நெறைய கேப் ஆமா இடையில ஆயிடுச்சு. இல்ல. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு இப்ப ஆமா. இந்த அலையன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறாரு. ஆமா. தொடர்ந்து இல்ல. இந்த அலையன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இருக்காரு. ஆனா, அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு. அதாவதுங்க கட்சியில வந்து கட்சிக்காக 1971 எலக்ஷன் வந்து இந்திரா காந்திக்காக பெற்ற வெற்றி. காங்கிரஸ் வந்து. சந்தேகமே இல்லாம. கரீபி ஹட்டாவ் அப்படிங்கிற முழக்கத்த அவங்க வச்சதோட, அதுல வந்து அவங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஷி வாஸ் எ ரியலிஸ்ட் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். அதாவது ஏழைகளுக்கு செய்யணும். அதே சமயம் வந்து பிரைவேட் செக்டார் வந்து விரட்டி விரட்டி அடிக்கக்கூடாது. ஏன்னா பப்ளிக் செக்டார் எதுக்காக ஆரம்பிச்சோமோ, அதுல சில குறைபாடுகள் இருக்கும்போது, அதுக்கு சேலஞ்சா பிரைவேட் செக்டாரையும் கொண்டு வரணும். ஒரு காம்படிஷன கிரியேட் பண்ணணும். அப்படிங்கிற கம்பல்ஷன்ல அவங்க உணர்ந்திருந்தாங்க. ஆனா அவங்க ஏழை எளியவர்கள வந்து புறந்தள்ளுனாங்கன்னோ, அல்லது இந்தியாவுடைய பெருமைய குலைக்கிற விஷயத்துல ஈடுபட்டாங்கன்னோ, அவங்கள பத்தி சொல்லவே முடியாது. மிஸ்ஸஸ் காந்திய பத்தி. அப்ப இந்த 1971 ஓட்டு வந்து முழுக்க முழுக்க மிஸ்ஸஸ் காந்திக்காக கிடைச்ச ஓட்டு. இங்க வந்து திருநாவுக்கரசருக்குன்னு ஒரு வோட் பேங்க் இருக்கு. அது ரொம்ப பெரிய வோட் பேங்க். அவர் தனியா நின்னா ஜெயிக்க முடியாது. ஆனா அவருக்குன்னு ஒரு வோட் பேங்க் இருந்ததுனால தான் வாக்கு வித்தியாசம் அந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தோட அவர் ஜெயிச்சார். அதனால அவர வந்து கம்ப்ளீட்டா ஒதுக்கி வைக்கணும். காங்கிரஸ் வந்து அதுக்கு ஏத்துக்கணும் அப்டின்னா, அந்த மாரி வந்து இவங்க சைட்ல இருந்து பிரஷர் இருந்திருக்க முடியும். சரி. நான் அந்த மாரி நீங்க பிரஷர் டிஎம்கே குடுத்ததுன்னா, அது இம்மாரல்ன்னு நான் சொல்லல. இப்ப அவங்க கட்சிக்கு விரோதமா போயிருவார்ன்னு ஒருத்தர் நெனச்சா, அவங்க எப்படி அவங்க எந்த அந்த கட்சிக்கு வந்து எத்தன சீட் குடுக்கணுமோ காங்கிரஸ்க்கு அத்தன சீட் குடுக்காம இருந்தாங்களா? அத குடுத்துட்டாங்க. அவர் அதனால அந்த செல்வாக்கோடு மாரி இருந்தார். அவர் செல்வாக்கோடு இருந்தார் அப்படிங்கிறது கடந்த காலம் சார். அதுக்கப்புறம் மச் வாட்டர் ஹஸ் ஃப்ளோன் அண்டர் தி பிரிட்ஜ் தானே. அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க சொன்னீங்கல்ல, காங்கிரஸ்க்கு 5% ஓட்டு இருக்கு, வங்கி இருக்குன்னு. அது கூட கடந்த காலம் தானே. இன்னைக்கு எதுக்கு அவங்களுக்கு 25 சீட் குடுக்கணும்? அது அது சரி. அது அ அ அது அது வந்து இந்த அதிகாரம் தான் சார். அ ஒன்றியத்துல அவர்களுக்கு ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய கட்சி 2வது இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரே காரணம் தான். அதான் இதெல்லாம் வந்து திமுக அது வந்து நிச்சயம் அவங்களுக்கு அறிவுறுத்துவாங்க. அளவுக்கு மீறி அவங்க கேட்டாங்கன்னா சரி, திமுக அந்நேரம் அதெல்லாம் அறிவுறுத்துவாங்க. திமுக 180, 185 சீட்டாவது கன்டெஸ்ட் பண்ணணுங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு கட்டாயம். இப்ப புது கட்சியில வந்து திமுக கூட்டணியில வர்றாங்க. அவங்கள அக்காமடேட் பண்ணணும். அதுவும் செய்யணும். இது எல்லாத்தையும் மனசுல வச்சு பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, 25 சீட்டு குடுத்ததுக்கு மேல அவங்க வந்து எதிர்பார்க்க முடியாது காங்கிரஸ் வந்து.
25 இந்த தடவை கஷ்டம் தான் சார். 20 சீட் ஆமா, தான் கிடைக்கும். ஆமா, ஆமா. இப்ப அதுதான் உங்களுக்கு பயம்னு நினைக்கிறேன். 25 20,000 அப்படின்னு. என்ன 18 போன தடவை சீட்டு 10 அவங்க சீட் ஜெயிச்சாங்க. நாடாளுமன்றத்துல இல்ல 10 சீட் கொடுத்தாங்களா போன தடவை? நாடாளுமன்றத்துல 10 கொடு 9 சார். 9 10 சரி 9 இல்ல 10 குடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 10 கொடுத்துட்டாங்க. 10 ஏன்னா கடைசியில் குடுத்ததாக ராகுல் காந்தி பேசி கூட ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அது என்னுடைய காங்கிரஸ்ல உள்ள என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார். நான் சொன்னேன், "என்னங்க 10 சீட்டு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே பலம் இருக்கான்னு கேட்டேன்." அவர் சொன்னாரு, "10 சீட்டு கொடுக்குற அளவுக்கு பலம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. எங்க காங்கிரஸ் கட்சியில 10 கோஷ்டி இருக்கும். ஒவ்வொரு கோஷ்டியும் அகாமடேட் பண்ணணும். இல்லன்னா அந்த கோஷ்டி விருட்டு சொல்லி காங்கிரஸ்க்கு எதிரா வேலை பார்த்துருவாங்க. அது எங்களுடைய கல்ச்சர். அத நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம்." அத தலைவர் ஸ்டாலின் வந்து நல்லா உணர்ந்திருக்காரு. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால காங்கிரஸுக்கு வந்து இன்னைக்கு பலம் என்னங்கிறதுன்னா, நேரு காந்தி ஃபேமிலி மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற அபரிதமான ஒரு அன்பு. அதை இவங்களால மாத்தவே முடியாது. ராஜீவ் காந்தி எங்கு கொலை செய்யப்பட்டார்ங்கிறதுல உள்ள ஒரு குற்ற மனப்பான்மை. நம்ம எந்த விதத்துல இது சம்மந்தப்படல. நம்ம நாட்டுல, நம்ம மாநிலத்தில் நடந்ததே அப்படிங்கிற ஒரு குற்ற மனப்பான்மை வந்து தமிழ்நாட்டுல பல தமிழர்களுக்கு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படிங்கிறது இருக்கு. அது தவிர ராகுல் காந்தி இன்னைக்கு பேசுறது வந்து முற்போக்கான பேச்சு. அவருடைய பேச்சு வந்து யூபியிலையும் பீகார்ல எந்த அளவுக்கு எடுபடும் எனக்கு தெரியாது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல எந்த அளவு எடுபடும் தெரியாது. தமிழ்நாட்டுல நிச்சயமா எடுபடும். ஏனென்றால் நீங்க எந்த பேரு சொல்லி வச்சாலும் இது வந்து வள்ளுவ மண். பெரியார் மண்ணுன்னு சொல்றாங்களே, பெரியார் வள்ளுவத்தைத்தான் சொன்னார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறத தான் சொன்னார். அது வந்து இங்க வந்து மக்கள் மனசுல, அடி மனசுல ஊறி போயிருக்கு. எத்தனையோ குறைகள் இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள்ட்ட இருக்கு. டாஸ்மாக் பின்னாடி போறாங்க. கல்வியில வந்து எதை இது பண்ணணும்னு சொல்லி தெளிவில்லாம இருக்காங்கன்னு எத்தனையோ நீங்க சொல்லலாம். ஆனா இந்த விஷயத்துல வந்து தமிழ்நாட்டு மக்கள் அந்த கருத்தோடு ஒன்றுபடுறவங்க. 3வது தலைமுறையில தாத்தா வந்து நாவிதரா இருந்தாரு. பெயரை வந்து இன்னைக்கு அமெரிக்காவுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, அதுக்கு காரணம் இந்த மாநிலத்துல இருந்த அரசுடைய கொள்கைகள். அந்த அரசுங்கிறது யாருடைய அரசு? இன்னைக்கு கலைஞர பத்தி குறை சொல்லலாம். என்னவோ கேவலமா பேசலாம். ஆனா, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போனவங்க பெரிய பெரிய உத்தியோகத்துல உள்ளவங்கள்ல ஒரு 3வது தலைமுறைய வந்து விசாரிக்கட்டும். எங்க இருந்தாங்கன்னு. எப்படி இது நடந்ததுன்னு சொல்லி கேட்கட்டும். அரசுடைய கொள்கைகள் காரணம். அதனால இதெல்லாம் ராகுல் காந்தி இன்னைக்கு பேசுறாரு. அதனால காங்கிரஸுக்கு இன்னைக்கு செல்வாக்கு இருக்குன்னா, அடிப்படை காரணங்கள் நேரு காந்தி குடும்பத்து மேல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள ஒரு பாசம். அது தவிர ராகுல் காந்தியுடைய முற்போக்கான பேச்சு. மத்தபடி எங்க உள்ள தலைவர்கள்ல வந்து யார் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா ஆக்ரோஷமா இருக்காங்க. அட்வான்ஸா இருக்கலாம். ஆக்ரோஷமா இல்ல. இங்க உள்ள தலைவர்கள் வந்து. இதுதான் உண்மை. அதனால நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. 25 சீட்டுங்கிறதே ஜாஸ்தி. அவங்களுக்கு அந்த பயம் தான் அடிப்படையா இருக்கு. 25ம் கிடைக்காம போயிருங்கனால தான் இந்த அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 40 கேட்போம் 25வது நிக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை. அது சில சமயத்துல அது மிஸ்அட்வென்ச்சராக போய் முடிஞ்சிரும் சார். ஆமா. போய் முடியும். இருக்கிறதும் போய்விடும். அப்படிங்கிற ஆபத்தும் அதுக்குள்ள இருக்கு. ஆமா இருக்கு. அந்த கண்டிப்பா. கால்குலேட்டட் ஆமா. ரிஸ்கோட தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஆ, இது கால்குலேட்டட் அப்படிதான் ரிஸ்க் மாரி சில பேர் செய்யறாங்களாங்கிறதுதான் கேள்வி. இல்ல சில பேர் அன்கால்குலேட்டட் ரிஸ்கா தான் இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன கால்குலேட்டட் ரிஸ்கா பேசுறாரு? அவர் அன்கால்குலேட்டட் ரிஸ்கா தான் பேசுறாரு. அதுக்கு பிறகு அந்த அந்த கூட்டணி தொடரும் அப்படின்னாலும் கேண்டிடேட்டையும் வாங்கிட்டு அதை கூட்டணியே அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அநியாயம். காங்கிரஸ்காரங்க என்ன திட்ட போறாங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டுமே தான் கண்டெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு அந்த முடிவை, அந்த இறையாண்மையை உங்களுக்கு கொடுத்தா தப்பா போகுது அப்படின்ற ஒரு லைனையும் எடுத்துட்டாங்கன்னா நல்லதோன்னு தோணுது. கேட்டா அவங்க வந்து சொல்லுவாங்க, அப்ப டிஎம்கேலே அதே ரூல் அப்ளை பண்ணுங்கன்னு கேட்கலாம்ல. அது எம்பிஎல் அப்படி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா கேட்க வேண்டியதுதான் சார். அதாவது இன்னைக்கு டிஎம்கேலே வந்து அன்னைக்கு நான் சொல்லி 71ல இந்திரா காந்திக்காக ஓட்டு போட்டாங்கன்னு இன்னைக்கு எல்லாரும் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஸ்டாலினுக்காக அவருடைய நிர்வாக அணுகுமுறைக்காக அப்படின்னு ஒரு ஓட் பேங்க் இன்னைக்கு உருவாயிருக்கு. அவருடைய எதிரிகள், அரசியல் எதிரிகள், தனிப்பட்ட எதிரிகள் இதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இது உண்மை. அதாவது அதனால கேண்டிடேட் வந்து சரியில்லாம இருந்தா கூட ஸ்டாலினுக்காக ஓட்டு போடுவாங்க அந்த கான்ஸ்டுவன்சில. நான் சொன்ன 71ல இந்திரா காந்திக்காக ஓட்டு போட்டாங்க. 67 வரைக்கும் காங்கிரஸ் கட்சிங்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து காங்கிரஸ் கட்சிங்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலினுக்காக ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அதனாலதான் அவர் வந்து என்ன பண்ண அவருக்கு வந்து அவருடைய அவருடைய தந்தையுடைய காலத்துல
மூத்த அமைச்சர்களாக இருந்தவங்கலாம் இன்னைக்கு வந்து அமைச்சர்களா இருக்காங்க. ஸ்டாலின் சிறு குழந்தையாக சிறுவனாக இருக்கும் பொழுது பார்த்து பழகியவர்கள் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்காங்க. அப்ப அவங்ககிட்ட இவர் வந்து சட்டாம்புள்ளை விவகாரம் பண்ண முடியாது ஸ்டாலின். அத உணர்ந்திருக்காரு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு உணர்ந்திருக்காரு. இது எல்லாத்தையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு கட்சிய வந்து லீட் பண்ணிட்டு போகணும். அந்த இன்னெவிட்டபிலிட்டி அவருக்கு புரிஞ்சிருக்கு. மக்களுக்கும் வந்து ஸ்டாலின்ங்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட அமைச்சர்கள் யாராவது ஒருத்தங்க சரியில்லாம போயிட்டாங்கன்னு வைங்க. அப்படி இல்லாம இருந்தாலும் ஸ்டாலினுடைய திமுகன்னு சொல்லி அங்க வந்து ஓட்டு போடுவாங்க. இது உண்மை. அதாவது 2019 சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து தமிழ்நாட்டுல நிக்கிறதுக்கு ஒரே வலிமையான கட்சி திமுக தான் அப்படிங்கிற நிலைமையில திமுகவை ஆதரிக்க தொடங்கியவர்கள் கூட 2021 அவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய நிர்வாக அணுகுமுறை காரணமாக படிப்படியாக ஸ்டாலின் அப்படிங்கிற நபருக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க சார். அது உண்மை. அன்று இருந்த நிலைமையோட இப்போது அவருடைய செல்வாக்கு பெருகி இருக்கிறது. ஆமா, தனிப்பட்ட ஸ்டாலினுடைய செல்வாக்கு நிச்சயமா பெருகி இருக்கு, சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக பெருகி இருக்குது. ஒரு பெரிய அளவுல குட்வில்லும் இருக்குது. அவர் அந்த எனக்கு வாக்களித்த மக்களுக்கு தாண்டி எனக்கு வாக்களிக்காதவர்களுக்காகவும் நான் வேலை செய்வேன் சொன்னதை செஞ்சிருக்கிறாரு. அதுல வாக்களிக்காதவர்கள் கூட இப்ப கன்வின்ஸ் ஆகி அவருக்கு வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார்கள்ங்கிறது தான் யதார்த்தமான நிலைமையாக இருக்குது. உண்மைதான். அதுவே வந்து வாசகர்கள் நம்ம பாக்குறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா, இந்த ஒரு விஷயத்துல இவங்க 2 பேரும் 100% ஒன்னா இருக்காங்க. அவர் வந்து நீங்க சொன்னீங்கல்ல திருவள்ளுவர் மண் அப்படின்னு, அதை அவர் வெளிப்படுத்துறார். அடுத்த செய்தியாக அதுதான் இருக்கு. அவர் ஒரு 4 அஞ்சாமை, மனிதநேயம், அறிவாற்றல், ஊக்கமளித்தல், வள்ளுவர் சொன்ன இவை 4ம் நம்முடைய ஆட்சியின் அடிநாதம் அப்படின்னு சொல்றாரு. அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறள் ஒன்றை கோட் பண்ணி சமூக அநீதி மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடக்கூடிய துணிச்சல், வறியோர் எளியோர் வாழ்வுயர மனிதநேய திட்டங்கள், இளைய சமுதாயத்தின் அறிவாற்றலை வளர்க்கும் முன்னெடுப்புகள், தொழில் வளர்ச்சிக்கும் மகளிர் மேம்பாட்டிற்கும் ஊக்கமளிக்கும் ஆக்கப்பணிகள், இந்த 4ம் அந்த குரல்ல இருந்து வர்ற செயல்பாடாக இருக்குது. இந்த 4ம் தமிழ்நாட்டில் தொடரும் அப்படின்னு நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அவர் சரியா சொல்றாரு. இப்ப நான் வந்து திமுக ஆட்சியை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு பேசினாங்கன்னா அந்த குறை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா குறையில்லாத ஆட்சி, நான் வந்து நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால உலகுடைய பல நாடுகளுக்கு, அது பர்சனல் டிபார்ட்மெண்ட் நான் வந்து இருந்ததுனால பல நாடு, பின்லாந்து வந்து உலகத்திலேயே வந்து மிக அதிக அந்த அந்த பாப்புலேஷனுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா பெரும் பெரும் பதவிகளில் அமர்ந்திருப்பவர்கள் அந்த பின்லாந்து நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அந்த நாட்டுல உள்ளவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி சில குறைகள்லாம் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ண வேண்டியிருக்கு. அந்த அந்த முக்கியமான சொல் என்னன்னா, இந்த குறைகள் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற அப்ரோச். இப்ப நான் ஸ்டாலின் அதைத்தான் பாக்குறேன். இங்க நான் இந்த அரசுல வந்து குறைகள் இல்லாம இருக்குமா? இப்ப இந்த இந்த திமுக கட்சியில உள்ள எல்லாருமே வந்து ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நிச்சயமா சேர்த்து சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து சொன்னாரு, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி. எதுக்காக சொன்னாரு? சனாதனத்தில் உள்ள அந்த கோட்பாடு வந்து ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. இப்ப நான் கேட்கிறேன், திமுக எல்லாருமே அந்த நம்பிக்கையோட உத்வேகமா வேலை பார்க்கறாங்களா? இல்லை. ஆனால் தலைமை அப்படி இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையை ஒட்டித்தான் அவர்கள் செல்ல வேண்டும். அதுதான் இன்னைக்கு திமுகவுக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்தா உள்ள வித்தியாசம். ஒன்றிய அரசுல ஏற்கனவே பார்த்துட்டோம். தலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு? வந்த உடனே என்ன பண்ணாங்க? மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமுக்கு அலோகேஷனை கட் பண்ணாங்க. வந்த உடனே அவங்க பண்ணாங்க 2014. அது ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு வந்தாங்க காங்கிரஸ். அதனாலதான் மறுபடியும் பணத்தை வந்து அலோகேட் பண்ணாங்க. அடுத்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க? கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா வந்து கேரண்டிங்கிற மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்கிறது உணர்ச்சி வசமான ஒரு செயல். எல்லாரும் அதை பத்தி உணர்ச்சி வசப்படுவாங்க. உண்மையான தீங்கு அந்த கேரண்டிங்கிறத எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து உறுதிப்பாடு கிடையாது அந்த வேலைவாய்ப்பு திட்டத்துல. 100 நாளா 125 நாள் ஆக்குறாங்க. 125 நாள் சொல்லிட்டு 30 நாள் வேலை கொடுத்தா யாரும் இன்னும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா இங்க அப்படிப்பட்ட நிலைமை வந்து கிடையாது. தலைமை வந்து அதை வந்து ஏத்துக்காது. தவறுகள் நிகழ்ந்தாலுமே இது தவறுன்னு தெரிஞ்சவொன்னு அதை திருத்திக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அதனால இந்த தலைமை இருக்கிற வரைக்கும் எந்த குறைபாடு ஆட்சியில் இருந்தாலும் அந்த குறைபாட்டை பத்தி சொல்ல முடியும், அவங்க அட்டென்ஷனுக்கு எடுத்துட்டு போக முடியும், அதை பரிசீலிப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்க அதான் முக்கியம். பேசும்போது சொன்னீங்கல்ல சார், டென்மார்க்ல கூட குறைகள் பற்றி அவங்க பேசுனாங்க அப்படின்னு. அந்த ஆமா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு கரப்ஷன் இண்டெக்ஸ் சம்பந்தமாக ஒரு பட்டியல் போடுவாங்களே, அதுல பெரும்பாலும் கரப்ஷன் இல்லாத மாநிலமாக டென்மார்க் தான், நாடாக டென்மார்க் தான் இருக்கு. ஆமா அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸே சொல்லுவாங்க, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இந்த மாதிரி. டென்மார்க் அவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கேயும் குறைகள் இருக்கிறதாக மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா அது எந்த விதமான குறைகள்? அந்த ஹெவி டாக்ஸேஷனோட அவங்க வந்து மக்களுக்கு வந்து இப்ப பின்லாந்து வந்து முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு அங்க 7 வருஷம் ஆகுற வரைக்கும் ஸ்கூல்ல சேர்க்கவே மாட்டாங்க. அப்ப நான் வந்து அங்க அந்த தூதரகத்துல வேலை பார்த்த ஒருத்தர் வீட்டுல வந்து ஃப்ரெண்டா இருந்தாரு, வீட்டுல சாப்பிட கூப்பிட்டு போது அவர் சொல்லிட்டு எங்க எஜுகேஷன் சிஸ்டம் இது மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப 7 வயசு ஆகுற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பே கிடையாதா? தே ஆர் நாட் எஜுகேட்டட் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, நோ நோ தே ஆர் எஜுகேட்டட், தே ஆர் நாட் கோயிங் டு ஸ்கூல். We take them to the mountain, we take them to the sea, we take them to the forest. அது எல்லாத்தையும் நாங்க வந்து எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ரொம்ப அமைதியா, உண்மையான கல்வி. ஆனா அவர் சொன்னாரு, இப்படி பெரிய யூஎன்ல, வேர்ல்டு பேங்க்ல, ஐஎம்எஃப்ல இந்த மாதிரி பெரிய பெரிய பிரைவேட் செக்டர்ல பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மனச்சோர்வு அதிகமாகவும் தற்கொலைகள் வந்து கொஞ்சம் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாகவும் இருக்கு. அப்ப எங்களுடைய ஆட்சியில் ஏதோ குறை இருக்கு, அதை நாங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். இது மாதிரி தான். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். தை பிறந்தாச்சு, நாளையோட லீவும் முடியுது. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாயிடும். உடனடியாக 23ஆம் தேதி பிரதமரும் சென்னை வராது. என்ன விதமான செய்திகளை நாம உடனடியாக எதிர்பார்க்கலாம்? ஓபிஎஸ் வந்து தை மாசத்துக்கு 30 நாள் இருக்குன்னு சொல்லிட்டாரு சார். அதனால அவரை விட்டுருவோம். அவர் இல்லாம அவர் இப்போதைக்கு முடிவெடுக்க மாட்டாரு. அவர் தான் முடிவெடுக்கணுமான்னு தெரியல. அதுதான் பெரிய கஷ்டமான விஷயம். இல்ல சுருக்கமா இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஏறக்குறைய 3250 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்கள் வந்து பிரதமர் வந்து அறிவிச்சிருக்காரு. அந்த நலத்திட்டங்கள் பெரும்பாலும் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றது, புதுசா வந்து போர்ட் டெவலப், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. நான் திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்றேன், இதெல்லாம் தேவை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது வாஜ்பாய் காலத்துல இருந்தே பிஜேபி காட்டின ஆர்வத்தை காங்கிரஸ் காட்டினது கிடையாது. ஏன்னா பிஜேபிக்கு வந்து வணிகர்கள் குழாம் வந்து ரொம்ப பெரிய ஆதரவு. வணிகம் வளர்க்கறதுக்கான செயல்கள் அவங்க சொல்லுவாங்க, இவங்க கேட்பாங்க. அதுல எந்த தவறும் கிடையாது, இட் இஸ் வெல்கம். ஆனா நான் சொல்றதெல்லாம் அதோட சேர்த்து கீழே உள்ளவங்களை மேல தூக்கி விடுறதுக்கான செயல்களும் செய்யணும். இப்ப இதுல வந்து 5 கிலோ தானியம் கொடுத்ததை பத்தி பெருசா பேசுறேன்னு சொல்லி யூபியில என்னுடைய நண்பர் ஒருத்தர் நான் கேட்டேன். உடனே நீயே கொடுக்கலையான்னு சொல்லி கேட்டாரு. ஆமா நான் கொடுத்தோம், ஆனா நாங்க பள்ளிக்கூடமும் கட்டினோம். இதுதான் வித்தியாசம். இதுதான் அடிப்படை வேறுபாடு. பள்ளிக்கூடமும் கட்டினோம், காசு இது சாப்பாடும் போட்டோம். சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல ஹெல்த்தோட அவங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல போய் படிச்சாங்க. அதனுடைய இது ரிசல்ட் வந்து இன்னைக்கு நாங்க பாக்குறோம். இன்னைக்கு இது கோல்டன் குவார்டர் லெட்டர் இதெல்லாம் கட்டியிருக்காங்கல்ல, இந்த ரோடெல்லாம் பெருசு பெருசா போட்டிருக்காங்கல்ல. நான் போயிருக்கேன். நான் நேஷனல் ஹைவேஸா இருந்த போதும் டிராவல் பண்ணியிருக்கேன், இப்பயும் நான் டிராவல் பண்றேன். இப்ப எனக்கு ஒரு இடத்துக்கு போனேன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள அடையார் ஆனந்த பவன், அவங்க வந்து பெருசா வந்து இது வச்சிருக்காங்க, கஃபெட்டேரியா வச்சிருக்காங்க, ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் வச்சிருக்காங்க, நல்ல வசதியா. இதெல்லாம் எங்களுக்கு தேவையானது. ஆனா அதே சமயம் இதுக்கு முன்னாடி நேஷனல் ஹைவேஸா இருந்தபோது ஒரு கீத்துக்கோட்டையில டீ கடை வச்சுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர், பாண்டியன் மிலிட்டரி ஹோட்டல் அப்படி பேர் வச்சு கொஞ்சம் நான்வெஜ் போட்டுக்கிட்டு இன்னொருத்தர் வச்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல போய் பார்த்தா பார்ப்பீங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த நேஷனல் ஹைவேஸ் பக்கத்துல இருந்ததுனால வாழ்வாதாரம் நடந்தது. அவங்களாம் எங்க போனாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய இதெல்லாம் வந்து வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கே நீங்க வசதி வாய்ப்பு அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, மத்தவங்களை பத்தி நீங்க கவலைப்படல. இவங்க மத்தவங்களை பத்தி பிஜேபி கவலைப்படலங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இல்லைன்னா மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ல 2014 ஆட்சிக்கு வந்த உடனே அலோகேஷனை குறைச்சிருக்க மாட்டாங்க, மக்களை பத்தி கவலைப்படுறவங்களா இருந்தா. நீங்க அந்த இதுல உள்ள திட்டத்தில் உள்ள குறைபாடு சொல்லுங்க. நீங்க வந்து என்னென்ன ஸ்கீம் எல்லாம் போட்டீங்கன்னு எங்களுக்கு தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, புது ஸ்கீம்ல ஸ்கீம் அப்ரூவல் எல்லாம் மேல இருந்து வரும். ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரம் நீ கிடையாது. அவருக்கு வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் தப்பா சொன்னாருன்னா தப்ப நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒரு குழு அமைச்சு என்னென்ன ஸ்கீம் போட்டிருக்கீங்க, அதுல எதெல்லாம் ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சு மக்களுக்கு அப்படிங்கறத வந்து இது பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. இது எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஸ்கீமையும் அவங்க கையில தூக்கி எடுத்துட்டு போயிட்டா, ஒரு காலத்துல பல்வேறு தெரியுங்க டிஸ்ட்ரிக்ட் போர்டு நீங்க இருந்தது தமிழ்நாட்டுல,
அந்த டிஸ்ட்ரிக்ட் போர்டு இருந்தபோது டிஸ்ட்ரிக்ட் போர்டு சேர்மன் தான் அந்த போர்டு ஸ்கூல்னு சொல்லி பஞ்சாயத்து ஸ்கூல் நிறைய இருந்துச்சு தமிழ்நாட்டுல. போர்டு ஸ்கூல்னு அதை சொல்லுவாங்க. அங்க உள்ள ஆசிரியர்களோட டிரான்ஸ்ஃபர் பண்ற அத்தாரிட்டி வந்து போர்டு பிரசிடென்ட் தான் இருந்தது. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து இட் வாஸ் கோயிங் டவுன் டு த கிராஸ் ரூட் லெவல். இன்னைக்கு டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தான் எல்லா ஆசிரியர்களும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதுல இதுல இந்த சிஸ்டத்துல ஒரு டிஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி அங்க இருந்ததை விட. இதுல வந்து வெஸ்ட் பெங்கால்ல நான் இருந்தபோது ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு சிபிஎம் லீடர் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. இது கிராம பஞ்சாயத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு. இந்த கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட் எங்க கட்சியை சேர்ந்தவன் தான். இவன் வேஷ்டி எப்பயுமே பிரவுன் கலர்ல தான் இருந்திருக்கு. இப்ப வெள்ளை வெள்ளையர்னு வேஷ்டி கட்டிட்டு வர்றேன். யோசிக்க வேண்டியிருக்குன்னாரு. நான் சொன்னேன், எதுக்கு யோசிக்கிறீங்க? அடுத்த அடுத்த 5வது வருஷம் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும்ல. 5வது வருஷம் இல்ல, எப்பயே அவன் ஓரங்கட்டா. அது சிபிஎம் அது மாதிரி பண்ணுவாங்க. சத்தமே இல்லாம ஓரங்கட்டிடுவாங்க. பேர் சொல்ல விரும்பல. ஹவுரா மாவட்டத்துல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவரை பத்தி கொஞ்சம் பேச்சு வந்து தப்பான பேச்சு. ஸ்மால் ஸ்கேல்ல பிக் ஸ்கேல்லயே ஏதோ பண்றதுக்கு முயற்சி பண்றாரு இந்த ஆளு அப்படின்லாம் கலாட்டப்பட்டாங்க. அடுத்த தேர்தல் அவர் நின்னாரு. சிபிஎம் அவருக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. சிபிஎம்ஏ வேலை பார்த்து அவரை தோக்கடிச்சாங்க. இவர் நம்ம கட்சிக்கு தகுதி இல்லாதவர். அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரியான கட்சிகள் சிபிஎம் இருக்கட்டும், இங்க டிஎம்கே இருக்கட்டும், இதுல உறுதியா இருந்தாங்கன்னா மக்கள் நலன்ல உறுதியா இருக்காங்க. அதுல சந்தேகமே கிடையாது எனக்கு. இந்த விஷயத்திலையும் களை எடுக்கிறதுலயும் அவங்க வந்து உறுதியா இருந்தாங்கன்னா இது மக்கள் நலன் பாதுகாக்கப்படும். பிஜேபியில வந்து இது பாதுகாக்கப்படாது. பிஜேபி பண்றது எல்லாமே இப்ப வெஸ்ட் பெங்காலை பத்தி ஏன் சொன்னேன்னா, இங்க வந்து என்ன பண்ணாங்க, இங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் தெரியுமான்னு சொல்றாங்கல்ல. ஆனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணலன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்ல வந்து உனக்கு வந்து ரூபா கொடுக்க மாட்டோம். பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு சம்பளத்துக்கு வந்து வழி இல்லை, நீ ஏதாவது கடன் வாங்கு, ஏதாவது பண்ணு அப்படிங்கிறதா இவங்களுடைய கொள்கையா இருக்கு. இதுதான் அடிப்படை ப்ராப்ளம். இவங்க பிஜேபி வந்து நிறைய செய்வாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, சில பேர் மட்டும்தான் வளர்த்து விடுவாங்க. இது டெமோக்ரஸிக்கு உகந்தது அல்ல. கொள்கை அளவுல கொள்கைகள் எப்படி இருக்கணும், ஆட்சியினுடைய கொள்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க சார். திமுக ஆட்சியில ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான உணர்வுங்கிறது பெருமளவு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றீங்க. ஆனால் எம்எல்ஏக்கு எதிராக உணர்வுகள் அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடும். அதை பார்த்து களை எடுக்கணும் அல்லது அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிற கருத்தையும் நீங்க சேர்த்து சொன்னீங்கன்னு நான் புரிந்து கொள்கிறேன். ஆமா, அதுதானே சார்? எல்லா எம்எல்ஏவும் இல்ல, எல்லா எம்எல்ஏக்கள் வந்து தொகுதியில போய் வேலை பார்க்கறாங்க. இப்ப பரந்தாமனுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவோமா? பரந்தாமன் தொகுதியில வந்து என்னென்ன செய்யறான்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வரவேற்க தகுந்தவர்கள். எம்எல்ஏக்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்க மக்களோட இருக்கக்கூடிய நெருக்கம், இதையெல்லாம் உணர்ந்து டிக்கெட் கொடுக்கணும். அது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. ரைட் சார், ரொம்ப நன்றி. நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.